தேவனுக்கே துதி கனம் மைமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்கள், உங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவகரம் ஊழியர்கள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பேன் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 91 நாம் தியானிக்க போகிறோம். 91ஆம் சங்கீதத்திலே மொத்தம் 16 வசனங்கள் இருக்கின்றது. இது அகில உலக கிறிஸ்தவர்களின் இந்த சங்கீதம் மனனம் செய்வது வழக்கம். சில குடும்பங்களிலே இந்த 91ஆம் சங்கீதத்தை சொன்ன பிறகுதான் அவர்கள் ஜெபித்து படுக்கைக்கு செல்வார்கள். ஆகவே இந்த 91ஆம் சங்கீதம் ஃபேவரட்டான சங்கீதம். இந்த சங்கீதத்தை மோசே எழுதியிருக்கலாம் என்று சிலர் சொல்கிறார்கள், சிலர் தாவீது எழுதியிருக்கலாம் என்று சொல்கிறார், ஆனால் மோசே எழுதியிருக்கிறதாக சொல்கிறார்கள். பிரியமானவர்கள், இந்த சங்கீதத்தை மொத்தம் 3 பகுதிகளாக பிரிக்கலாம். 1, 2 வசனங்கள் தேவனை நம்புகிறவர்களுக்கு தேவனுடைய பாதுகாப்பு. 3 முதல் 13 வசனங்கள் தேவனுடைய பாதுகாப்பை சங்கீதக்காரன் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுதல். 14 முதல் 16 வசனங்கள் மூன்றாவதாக தேவனை வாஞ்சையாய் தேடுகிறவர்களுக்கு தேவனுடைய தயவு. முதலாவது பார்க்கின்ற பொழுது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், முதலாவது வசனத்திலே சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த சங்கீதம் பாதுகாப்பை அளிக்கிறது. அதாவது சர்வ வல்லவருடைய சித்தத்திற்கும் பாதுகாப்பிற்கும் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு அனுதினமும் தேவனுடைய சமூகத்தில் வாசம் பண்ண தேடுகிறவர்களுக்கு கிறிஸ்துவனுடைய அவருடைய வார்த்தையிலும் அதிகமாக நிலைத்திருந்து அவரை தமது ஜீவனாகவும் தமது வாசஸ்தலமாகவும் கொள்ளும்போது நமது சமாதானம் முழுமையாகவும் ஆபத்து காலங்களில் நமது விடுதலை மிகப்பெரியதாகவும் இருக்கும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கு. உன்னதமானவர், அதாவது இந்த சங்கீதத்துல தேவனுக்குரிய 4 நாமங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது பார்க்கும்போது அவருடைய பாதுகாப்பை குறித்த வெவ்வேறு நோக்கங்களை விவரிக்கிற. முதலாவது பார்க்கின்ற பொழுது உன்னதமானவர் நாம் எதிர்கொள்ளுகிற எவ்வித பயமுறுத்துதலையும் விட பெரியவராக அவரை காண்பிக்கின்றது. 2வதாக சர்வ வல்லவர், ஒவ்வொரு சத்ருவையும் துணிவோடு எதிர்கொள்ளவும் அழிக்கவும் கூடிய அவருடைய வல்லமையை வலியுறுத்துகிறது. 3வது கர்த்தர், அவருடைய சமூகம் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறது என்று நமக்கு உறுதியளிக்கும். 4வது என் தேவன், அவர் பேரில் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களோடு நெருங்கி ஐக்கியம் கொள்ள தேவன் தேர்ந்தெடுக்கிறார் என்ற சத்தியத்தை இது வலியுறுத்துகிறது. 91ஆம் சங்கீதத்திலே 10ஆம் வசனத்திலே, ஆகையால் பொல்லாப்புவனுக்கு நேடாது, வாதைவன் கூடாரத்தை அணுகாது. தேவனுடைய அனுமதியின்றி ஒரு உண்மையான ஊழியனுக்கு ஒன்றும் நேர்ந்திட முடியாது. பிரியமானவர்களே, இந்த சத்தியம் மகிழ்ச்சியற்ற அல்லது கஷ்டமான நேரங்கள் ஒருபோதும் வராது என்று கூறுவது இல்லை. தேவனை நமது கர்த்தராகவும் அடைக்கலாமாகவும் கொண்டிருக்கிற வரையிலும் நமக்கு சம்பவிக்கிற அனைத்தையும் தேவன் நமது நன்மைக்கு ஏதுவாகவே நடத்துவார். 91:11 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உண்மையான விசுவாசிகளுடைய வாழ்க்கையும் நன்மைகள் குறித்தும் கவனமாக உற்று பார்க்கும்படி தூதர்களுக்கு தேவன் கட்டளையிடுகிறார். தேவன் தூதர்களுக்கு நம்மை பாதுகாக்க, தேவ சமூகத்தில் வாசம் பண்ணும்படி தொடர்ந்து தேடுகிறவர்களுக்காக அவர்கள் சிறப்பான கவனம் எடுத்துக்கொள்வதுடன் விசுவாசிகளுடைய சரீரம், ஆத்மா மற்றும் ஆவியை காத்துக் கொள்கிறார்கள். பாதுகாப்பு என்பது நமது வழிகளையும் உள்ளடக்குகிறது. சர்வ வல்லவருடைய நிழலில் நாம் நடக்கிற வரை அதற்கு எல்லையே இல்லை. நம்முடைய கஷ்டங்களில் நமக்கு தூக்கி விடுவதோடு நமது ஆவிக்குரிய சத்துருக்களை எதிர்கொள்ளும் போது நமக்கு ஆதரவும் கொடுக்கிறார்கள். பிரியமானவர்களே, 91:14 அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவன் உயர்ந்த இடத்தில் வைப்பேன். எங்கே கர்த்தர் தம்மை உண்மையாய் பின்பற்றியவரிடத்தில் பேசுகிறார். அவர்கள் அவரிடத்தில் உண்மையாய் அன்பு கூறுகிறபடியால் ஆபத்து காலத்தில் அவர்களுக்கு துணையாக இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர்தாமே நமக்கு பாதுகாப்பு அளிக்க உறுதி அளிக்கிறார். தேவனுடைய பாதுகாப்பான கரிசனையை பெற்றுக்கொள்வதற்கான ரகசியம் யாதெனில், நன்றியோடு மிகுந்த அன்போடு மிகவும் நெருக்கமான கர்த்தரை பற்றி கொண்டிருக்கும் ஒரு இருதயத்தோடும் அப்படிப்பட்ட விசுவாசிகள் யார் என்பதை அவர் அறிவார். மேலும் ஆபத்தில் தாமே அவர்களோடு இருந்து அவர்கள் ஜெபத்தை கேட்டு தமது தெய்வீக சமூகத்தினால் நிறைந்த வாழ்வின் தேவையானவற்றை அவர்களுக்கு கொடுக்கின்றார். முக்கியமாக பாதுகாப்பை கொடுக்கிறார். 92 பிரியமானவர்கள், பாதுகாப்பு கடைசியில் நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி ரட்சிப்பை அவனுக்கு காண்பேன். நீடித்த நாட்களாய் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறான். ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். திருப்தியாக்கி, நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி. கர்த்தர் ஒருவரே நம்மை திருப்தியாக்க முடியும். இந்த உலகத்துல வேற ஒருவரால் நம்மை திருப்தியாக்க முடியாது. ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்துக்கு இடப்பில் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ.